அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ தேர்வுக்கான மேக்ஸ் டெஸ்ட் சீரீஸில் கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் வரிசை மற்றும் சிறப்பு தொடர் வரிசையில் உள்ள வினாக்களுக்கான விடைகளின் விளக்கங்களை பார்க்க போகிறோம். சரி, அதன்படி ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 18, A, B, -3 இவை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனில் A+B மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இங்கே இந்த பொது விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா தெரியும்னா, D = T2 - T1. அதுபடி நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, இந்த T2 - T1 -T1னா A - 18 வந்துடும், ஈக்குவல் டு T3 - T2. T3ங்கிறது B -T2ங்கிறது A, ஈக்குவல் டு T4 - T3ங்கிறது என்ன அப்படின்னா B. இப்போ எனக்கு ஏவும் பியும் வேணுங்கிறதால இது ரெண்டும் சமம் தான், அதனால் இது ரெண்டும் எடுத்துக்கு நான் சால்வ் பண்ணிக்கிறேன். A - 18 ஈக்குவல் டு -3 - B. ஸோ ஏ இந்த -B இங்கே வந்துச்சுன்னா +B அப்படின்னு வந்துடும். -3 -18 ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா +18 அப்படின்னு வந்துடும். ஸோ A + B ஈக்குவல் டு 18ல் 3 போச்சுன்னா என்ன வந்துடும்னா 15. ஸோ நமக்கு விட என்ன? சி, ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 100, 95, 90, 85 அண்ட் ஸோ ஆன் என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 21வது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னாவது உறுப்புனாவே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா, Tn = A + n - 1 × Dங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதன்படி இதில் A = என்ன அப்படின்னா 100, D = T2 - T1, T2 என்னென்னா 95 - 100. ஸோ அப்போ D = என்ன கிடைக்கும் அப்படின்னா -5 அப்படின்னு கிடைக்கும். D = -5. இப்போ 21வது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ n பதிலாக 21 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏவோட வேல்யூ 100 ப்ளஸ் 21 - 1 × -5 ஈக்குவல் டு 100. 21ல் 1 போச்சுன்னா என்ன வந்துடும்னா 20. 20 × -5 என்னென்னு எழுதிடலாம். 21ல் 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா 20ன்னு வரும். 5 தடவை 20 மைனஸ் பண்ணோம்னா 20 பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 100 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ -100 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 100ல் 100 போச்சுன்னா என்ன வந்துடும்னா 0 அப்படின்னு கிடைச்சிடும். சரியா? அவன் கேட்குற 21வது உறுப்பு என்ன அப்படின்னா 0, ஆப்ஷன் சியில் வருது. சரியா? இது இந்த மாதிரி ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி போடணுங்கிற அவசியம் இல்லை. சொல்லும் போதே கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டாங்க. எத்தனாவது உறுப்பு கேட்குறாங்களோ அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிக்கும். ஸோ அப்போ 20ன்னு கிடைக்கும். அதை 20 இந்த வித்தியாசம், பொது வித்தியாசம் டியால் பெருக்க வேண்டியதான். 5 தடவை 20 பெருக்கணும்னா -5 தடவை 20 பெருக்கணும்னா -100ன்னு கிடைக்கும். முதல் உறுப்பு 100. ஸோ இப்போ 100ல் -100 மைனஸ் பண்ணிட்டோம்னா 0ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 4, 7, 10 அண்ட் ஸோ ஆன் 118 என்ற முடிவுறு கூட்டுத்தொடரில் நடு உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. A = 4, D = T2 - T1. சரியா? T2 - T1 ஈக்குவல் டு 7 - 4 ஈக்குவல் டு என்ன வந்ததுன்னா 3 அப்படின்னு கிடைச்சிடும். சரியா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டேர்ம் நமக்கு என்னென்னு தெரியும்னா 118 அப்படின்னு தெரியும். சரியா? இப்போ முடிவுறு கூட்டுத்தொடரில் நடு உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறான். நடு உறுப்பு நம்ம மொத்தம் இந்த தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகள் இருக்குங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிக்க போகிறோம். அந்த உறுப்புகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா, n = L - A / D + 1. எல்லோட வேல்யூ என்னதுன்னா 118 மைனஸ் ஏவோட வேல்யூ 4 / டியோட வேல்யூ 3 ப்ளஸ் 1. 118ல் 4 மைனஸ் பண்ணிடுறோம். 114 / 3 ப்ளஸ் 1. 1 3 3 9. பாக்கி 11ல் 9 போச்சுன்னா பாக்கி 2 இருக்குது 24. 24ல் 8 3 24. 38 + 1 என்ன வந்துடும்னா 39 வந்துடும். ஸோ மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா 39 உறுப்புகள் இருக்குது. இப்போ 39 நம்பர் இருக்குன்னா அதில் நடுவில் உள்ளது எந்த உறுப்பாக இருக்குன்னா 20ஆவதாக இருக்கிற உறுப்பு தான் நடு உறுப்பாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்ன அப்படின்னா 20வது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்குற மாதிரி கொஸ்டின் மாற்றிக்கிட்டோம். சரிங்களா? ஸோ அப்போ இங்கேயும் என்னாவது உறுப்புக்கு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம்? Tn = A + n - 1 × D. ஸோ ஏவோட வேல்யூ என்னது 4 ப்ளஸ் என்னோட வேல்யூ 20 - 1 × டியோட வேல்யூ என்னது 3. ஸோ 4 ப்ளஸ் 20ல் 1 போச்சுன்னா 19. 19 3 தடவை பெருக்கிறோம். 3 19 57ன்னு வந்துடும். 57 ப்ளஸ் 4 ஆட் பண்ணோம்னா 61. இங்கேயும் அதேமாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதை எழுதி தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. எத்தனாவது உறுப்பு கேட்குறானோ அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணுறோம்.
அப்போ 20ல் 1 போச்சுன்னா 19, 19 3ஆல் பெருக்கிறது கஷ்டமே கிடையாது. 3 19 எவ்வளோ 57, அது கூட ஏவை ஆட் பண்ணிடுறோம். 57 + 4 என்ன வந்துன்னா 61 அப்படின்னு வந்துடும். சரியா? ஸோ இப்போ எனக்கு இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 61. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 10 மற்றும் 14வது உறுப்புகளின் விகிதம் 8:11 எனில் அக்கூட்டுத்தொடரில் 6 மற்றும் 16வது உறுப்புகளின் விகிதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நம்ம கொடுத்துருக்கிறது இந்த 10வது உறுப்பு 14வது உறுப்போட விகிதம் கொடுத்துருக்காங்க. சரியா? அது என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8/11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? 8/11. 8/11. இந்த 10வது உறுப்பையும் 14வது உறுப்பையும் எப்படி எழுதலாம்னா a + 9d / a + 13d ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம் அப்படின்னா 8/11 அப்படின்னு எழுதலாம். இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராஸில் மல்டிப்ளை பண்ணுவோம். 11 × a 11a + 11 9 99d ஈக்குவல் டு 8 × a 8a 8 13 என்ன வந்துடும்னா 8 10 80 8 3 24 104d. இப்போ ஏவெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறோம். 11a - 8a ஈக்குவல் டு 104d - 99d. ஸோ 11aல 8a போச்சுன்னா பாக்கி 3a இருக்கும். 3a ஈக்குவல் டு 104ல் 99 போச்சுன்னா 5dன்னு இருக்கும். ஸோ இப்போ a/d ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம்னா 5/3. அதாவது ஏவோட மதிப்பு 5, டியோட மதிப்பு என்னது 3 அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா 6வது உறுப்பு மற்றும் 16வது உறுப்போட விகிதம் தான் கேட்குறான். 6வது உறுப்பை a + 5d. இது எப்படி எழுதுறோம்னா 5dன்னு இந்த tn = a + n - 1 × d. இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது 6க்கு பதிலாக இங்கே 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 6 - 1 5ன்னு வந்துடும். ஸோ 5d. அதை தான் a + 5d. அதேமாரி இதை என்னென்னு எழுதணும் a + 15d அப்படின்னு எழுதணும். சரியா? ஸோ இப்போ a + 5d a + 5dன்னு இருக்குது. ஏவோட வேல்யூ என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ண அப்புறம் 5 + 5 × டியோட வேல்யூ என்னதுன்னா 3 / ஏவோட வேல்யூ 5 + 15 × டியோட வேல்யூ என்னென்னா 3. 5 × 3 15, 15 + 5 20 / 15 3 45, 45 + 5 50ன்னு வந்துடும். இந்த 0க்கு 0க்கு அடிச்சிட்டோம்னா 2/5ன்னு வரும். ஸோ ஆன்சர் 2:5. 2/5 2:5ன்னு எழுதிக்கலாம். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. a1, a2, a3 and so on என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன. மேலும் a4 / a7 = 3/2 எனில் 13வது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இந்த a4 / a7 எப்படி எழுதலாம் அப்படின்னா a4னா எனக்கு என்னாவது உறுப்பு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் a + 3dன்னு கிடைக்கும். a7ங்கிறது a + 6dன்னு கிடைக்கும். இதை தான் அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3/2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இந்த 3/2 கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 × a 2a + 2 × 3d 6d 3 × a 3a + 3 × 6 என்ன வந்துடும்னா 18d அப்படின்னு வந்துடும். சரியா? இப்போ a எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறோம், d எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறோம். ஸோ இப்போ 3a - 2a. ஸோ a ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குன்னா 18ல் 6 மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன வந்துடும் அப்படின்னா -12d அப்படின்னு கிடைக்கும். ஏவோட வேல்யூ -12d. இப்போ நம்ம கேட்குறது என்னன்னா 13வது உறுப்பை காண்க. a13 என்ன அப்படின்னு கேட்குறான். அதே என்னாவது உறுப்பு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, அதாவது என்னாவது உறுப்புனா tn = a + n - 1 × d. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு a + 13வது உறுப்புனா 13 - 1 என்ன வந்துடும்னா 12dன்னு வந்துடும். ஸோ இப்போ a + 12d அப்படின்னு இருக்குது. இதில் ஏவுக்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் -12d + 12d ஈக்குவல் டு என்ன கிடைச்சிரும் 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 0. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 10 மற்றும் 18வது உறுப்புகள் முறையே 41 மற்றும் 73 எனில் 27வது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆன்சர் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10வது உறுப்பு T10 = 41 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 18வது உறுப்பு 73 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 10வது உறுப்பு எப்படி எழுதலாம் அப்படின்னா a + அதாவது என்னாவது உறுப்பு ஃபார்முலா இருக்கு இல்லையா, என்னாவது உறுப்பு ஃபார்முலா இருக்கு இல்லையா, tn = a + n - 1 × d. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா T10 = a +
10 மைனஸ் 1 என்ன வந்துடும்னா 9D ஈக்குவல் டு 41. அடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த 18வது உறுப்பு எப்படி எழுதலாம்னா அதே என்னாவது உறுப்பு ஃபார்முலாவில் nth டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா a ப்ளஸ் எண்ணுக்கு பதிலாக 18, 18ல் 1 போச்சுன்னா 17D ஈக்குவல் டு 73 அப்படின்னு வரும். சரியா? ஸோ இப்போ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இது ரெண்டையும் நான் சால்வ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குன்னா ஏதாவது ஒரு வேல்யூ, அதாவது டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். அடையாளத்தை மாத்திரம் மைனஸ் மைனஸ் மைனஸ். சரியா? இப்போ ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் அடிபட்டு போயிடும். மைனஸ் 17ல் 9 போச்சுன்னா மைனஸ் 8D ஈக்குவல் டு மைனஸ் 73ல் 41 மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன வரும் அப்படின்னா 32 மைனஸ் 32. இந்த மைனஸ் மைனஸ் அடிச்சு விட்றோம். 1 8 4 8 32. அப்போ டி ஈக்குவல் டு எனக்கு என்னென்னு கிடைக்குது அப்படின்னா 4 அப்படின்னு கிடைக்குது. டி ஈக்குவல் டு 4. ஸோ இந்த டி ஈக்குவல் டு 4ன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். a ப்ளஸ் 9 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 41. a ப்ளஸ் 9 36 ஈக்குவல் டு 41. ஸோ a ஈக்குவல் டு 41 மைனஸ் என்னது 36. ஸோ a ஈக்குவல் டு 41ல் 36 மைனஸ் பண்ணோம்னா ஏவோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 5 அப்படின்னு கிடைக்குது. இப்போ பாருங்கள் கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்குறான்னா 27வது உறுப்பு கேட்குறான். அப்போ T27 ஈக்குவல் டு அதே nth டேர்ம் ஃபார்முலா இருக்கு இல்லையா, a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி, அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏவோட வேல்யூ என்னது a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. ஏவோட வேல்யூ என்னது 5 ப்ளஸ் என்னோட வேல்யூ 27 மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ என்ன அப்படின்னா 4. சரியா? ஸோ 5 ப்ளஸ் 27ல் 1 போச்சுன்னா 26 இன்ட்டு 4. ஸோ 4 ப்ளஸ் 4 தடவை 26 பெருக்கிறோம், 104 வரும். 104 ப்ளஸ் 5 என்ன வந்துடும்னா 109 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 109 ஆப்ஷன் டியில் இருக்குது. கவனிங்க, இவ்வளோ தூரம் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இப்போ ஃபார்முலாவில் போட்டுட்டு இருந்தோம்னா லேட் ஆகும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, நல்லா கவனிங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10வது உறுப்பு 18வது உறுப்பு 10வது உறுப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 41, 18வது உறுப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 73ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 10வது உறுப்புலேருந்து 18வது உறுப்பு இருக்கு இல்லையா, அது வரலையும் 8 உறுப்புகள் இருக்கும். அந்த 8 உறுப்புகள் இருக்குன்னா அப்போ இந்த 73லேருந்து 41 மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குன்னா 32ன்னு கிடைக்கும். 8 உறுப்புகள் இருக்கிறதால இது 8ஆல் வைக்கிறோம். 1 8 4 8 4 8 32 அப்படின்னு கிடைக்கும். அப்போ டியோட வேல்யூ இங்கே என்ன அப்படின்னா, அதாவது பொது வித்தியாசம் 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஈக்குவேஷன்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், தேவையில்லை. சரியா? ஸோ இப்போ டி ஈக்குவல் டு 4. இப்போ டி ஈக்குவல் டு 4 நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ 18வது உறுப்பு எனக்கு தெரியும். 18வது உறுப்பு என்ன அப்படின்னா 73. 18லேருந்து 27 கேட்குறான். 18லேருந்து 27 வரலையும் மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா 9 உறுப்புகள் இருக்கும். ஸோ இப்போ 9 இன்ட்டு பொது வித்தியாசம் எவ்வளோ 4, 36. இப்போ இந்த 73 36 ஆட் பண்ணிட வேண்டியதான். 73 36 ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிருப்பது 73 36. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 109. ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி போட்டுடலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு தொடர்வரிசையின் பொது உறுப்பு 2n² மைனஸ் 3n + 1. பொது உறுப்புனா அது nth டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, என்னாவது உறுப்பு இல்லைனா பொது உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். இது கொடுத்து 8வது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இப்போ என்னக்கு பதிலாக நம்ம என்னன்னு மட்டும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா 8 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரியா? ஸோ 2 × 8² மைனஸ் 3 × 8 + 1. ஸோ 2 × 8 என்ன வந்துடும்னா 64. மைனஸ் 3 × 8 என்ன வந்துடும்னா மைனஸ் 24 ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ 2 × 64 பெருக்கணும் அப்படின்னா 128 மைனஸ் 24 ப்ளஸ் 1. ஸோ 128 ப்ளஸ் 9 129 மைனஸ் 24 ஈக்குவல் டு ஆன்சர் என்ன வரும்னா 105. ஆன்சர் 105, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 8. ஒரு கூட்டுத்தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 5n² + 3n / 2 எனில் 10வது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோட முதல் n உறுப்புகளின் கூடுதலை தான் கொடுத்துருக்காங்க. கூடுதல்னா சம் ஆஃப் n நம்பர்ஸ் Sn ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5n² + 3n / 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? எனில் 10வது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்குன்னா 10 உறுப்புகளோட கூடுதல்லேருந்து 9 உறுப்புகளோட கூடுதலை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 10வது உறுப்பு என்ன அப்படின்னு கிடைக்கும். அதாவது T10 என்ன அப்படின்னு கிடைக்கும். 10 உறுப்பை கூட்டுறோம், அடுத்து 9 உறுப்போட கூடுதல் எடுத்துக்கிறோம். அப்போ 10 உறுப்போட கூடுதலேருந்து 9 உறுப்போட கூடுதலை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 10வது உறுப்பு என்னன்னு தெரியும். அப்போ ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 10வது உறுப்பை கண்டுபிடிக்கிறோம். 10வது உறுப்புனா இதில் தான் போய் சப்ஸ்டியூட் பண்ணோம். கொடுத்துருக்காங்களே அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 5 × 10², என்னுக்கு பதிலாக 10 இல்லையா, 3 × 10 / 2 ஈக்குவல் டு 5 × 100 + 3 × 10 30 / 2 ஈக்குவல் டு 500 + 30 என்ன வந்துன்னா 530 / 2 அப்படின்னு வரும். 530 / 2 இதில் பாதி எவ்வளோ அப்படின்னா 2 அடிச்சோம்னா பாதி தானே 265. நெக்ஸ்ட்டு S9 கண்டுபிடிக்கிறோம். அதே சேம் இந்த கூடுதல் ஃபார்முலாவில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 5 × 9² + 3 ×
9 divided by 2. So 5 into 9 ஸ்கொயர் என்ன வந்துன்னா 81, 9 27 டிவைடட் பை 2ன்னு வந்துடும். ஸோ 5 81 பிறகுன்னா 8 40 400 5 5 405 ப்ளஸ் 27 டிவைடட் பை 2. 405 27 கூட்டணும் அப்படின்னா 432 டிவைடட் பை 2ன்னு வரும். அதில் பாதி 216. இப்போ எனக்கு 10 உறுப்புகளின் கூடுதலை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து 9 உறுப்புகளின் கூடுதலை கண்டுபிடிச்சோம். நமக்கு தேவை என்னது? T10 ஈக்குவல் டு S10 மைனஸ் S9. S10 என்னது? 265 மைனஸ் S9 216. 265லேருந்து 216 மைனஸ் பண்ணிக்கிறோம். 216 மைனஸ் பண்ணோம்னா 49 கிடைக்கும். 49. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 49, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. 6ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க இயலெண்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க இயலெண்கள். அப்போ ஃபஸ்ட்டு 3 இலக்க இயலெண்கள்னா 100, கடைசி 3 இலக்க இயலெண்ணா என்ன அப்படின்னா 999. இதை நம்ம 6ஆல் அடிக்கிறோம். 1 6 6, இது 6ஆல் அடிக்கிறோம். 1 6 6, பாக்கி 4 இருக்கும் 40. 40ல் எத்தனை 6 இருக்கும் அப்படின்னா 7 6 8 6 சாரி 6 6 36ன்னு இருக்கும். பாக்கி எவ்வளோ இருக்குன்னா 4 இருக்கும். சரியா? அப்போ இந்த 100ஆல் 6 வகுப்படும் பொழுது ரிமைண்டர் எனக்கு 4 வருது. அப்போ இந்த 100 கூட இன்னொரு 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 102ங்கிறது எதால் வகுப்படும்னா 6ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க இயல் எண்களில் மிகச்சிறிய எண்ணாக இருக்கும். நமக்கு அடுத்தது இங்கே வந்துடுறோம். இந்த 999 இருக்கு இல்லையா? ஸோ 999 நம்ம 6ஆல் அடிக்க போகிறோம். இதை 6ஆல் அடிக்கிறோம். சரிங்களா? 6ஆல் வகுக்கும் பொழுது 1 6 6, பாக்கி 3 இருக்கு 39, 6 6 36, பாக்கி 3 இருக்கு 39, திரும்ப 6 6 36, பாக்கி 3 இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ரிமைண்டர் எனக்கு 3 வரும் இல்லையா? இந்த ரிமைண்டர் 3 999லேருந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 996ங்கிறது 6ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க இயலெண்களில் மிகப்பெரிய எண்ணாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம கொஸ்டின் எப்படி மாற்றிக்கிட்டோம்னா 102லேருந்து 991 வரலையும் 6ஆல் வகுப்படக்கூடிய எத்தனை எண்கள் இருக்குன்னு தான் கேட்குறோம். சரியா? அப்போ 102 ப்ளஸ் 108 ப்ளஸ் அன்சோவான் இப்படியே போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் என்னென்னு தெரிஞ்சிச்சு 102, லாஸ்ட் டேர்ம் என்னென்னு தெரியும் அப்படின்னா 996 அப்படின்னு தெரியும். சரியா? டி ஈக்குவல் டு என்னது? 6. வித்தியாசம், பொது வித்தியாசம் என்னது? 102லேருந்து 108, T2 மைனஸ் T1. D ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு 108 மைனஸ் 102 அப்படின்னு கிடைக்கும். ஸோ பொது வித்தியாசம் என்ன அப்படின்னா 6. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா எத்தனை எண்கள் இருக்குது அப்படின்னு கேட்குறேன். 6ஆல் வகுப்படக்கூடிய இயலெண்கள் எத்தனை இருக்குன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு L மைனஸ் A டிவைடட் பை D ப்ளஸ் 1. எல்லோட வேல்யூ 996 லாஸ்ட் டைம், மைனஸ் ஏவோட வேல்யூ 102 டிவைடட் பை டியோட வேல்யூ என்னென்னா 6 ப்ளஸ் 1. 996லேருந்து 102 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 894 அப்படின்னு கிடைக்கும். டிவைடட் பை 6 ப்ளஸ் 1. இப்போ இந்த இது 6ஆல் அடிக்கிறோம். 1 6 6, 1 6 6, பாக்கி 2 இருக்குது 29, 4 6 24, பாக்கி 5 இருக்கும் 54. சரியா? 54ல் எத்தனை தடவை இருக்குன்னா 9 6 54ன்னு இருக்கும். ஸோ 149 ப்ளஸ் 1 என்ன வந்துடும் அப்படின்னா 150. ஓகே, கவனிங்க. இந்த கொஸ்டின் இவ்வளோ தூரம் போடணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா கவனிங்க. இந்த 100 இருக்கு இல்லையா? 100ல் எனக்கு 16 6 96ன்னு வருது. சரியா? 100ல் 16 6 96ன்னு வருது. அடுத்தது இந்த 102ங்கிறது எத்தனாவது உறுப்புனா 17வது உறுப்பு. அதே மாதிரி இந்த 999 அடிக்கும்போது நமக்கு 166ன்னு கிடச்சிருக்கும். 1 6 6, பாக்கி 3 39, 6 6 36, பாக்கி 3 39, திரும்ப 6 6 36 அப்படின்னு கிடச்சிருக்கும். அப்போ 166வது உறுப்பு தான் என்ன அப்படின்னா 996. நமக்கு தேவை என்னென்னா இதுலேருந்து இது வரலையும் எத்தனை உறுப்புகள் இருக்கோ அதோட எண்ணிக்கையை தான் கேட்குறான். அப்போ மொத்தமாக நம்ம 6லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா 6லேருந்து 6 12 18 இதுலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா 996 வரலையும் 166 இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி 16 உறுப்புகள் இருக்கும் இல்லையா? அப்போ நமக்கு தேவை இந்த 17வது உறுப்புலேருந்து தான் தேவை. சரியா? அப்போ 166லேருந்து எதை மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணால் போதுன்னா 166 மைனஸ் 16 மைனஸ் பண்ணிட்டோம்னா ஆன்சர் என்னன்னு கிடச்சிருன்னா 150 கிடச்சிருக்கும். இந்த மாதிரி ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1, 7, 13, 19 அன்சோவான் மற்றும் 100, 95, 90 அன்சோவான் ஆகிய கூட்டுத்தொடர் வரிசையில் எண்ணாவது உறுப்பு சமமெனில் எண்ணின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 தொடர் வரிசையை கொடுத்துருக்கான். அந்த 2 தொடர் வரிசையிலும் எண்ணாவது உறுப்பு சமம் அப்படின்னா என்னோட மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ ஃபஸ்ட்டு இந்த கூட்டுத்தொடர் வரிசையை எடுத்து எழுதிக்கும். சரியா? இதில் என்னன்னா முதல் உறுப்பு A ஈக்குவல் டு 1, பொது வித்தியாசம் D ஈக்குவல் டு என்ன வரும்? T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு
7 மைனஸ் 1 என்னென்னு வரும்னா 6 அப்படின்னு வரும். சரியா? லாஸ்ட் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு தெரியாது. சரி, அதேமாதிரி ரெண்டாவது வந்துடுறோம். இந்த ரெண்டாவது தொடர் வரிசையில் நமக்கு ஏ ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 100, டி ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. ஸோ 95 மைனஸ் 100 ஈக்குவல் டு என்ன வந்துன்னா -5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுலையுமே என்னாவது உறுப்பு சமம்ங்கிறதால நம்ம என்னாவது உறுப்புக்கு ஃபார்முலா என்னென்னா Tn இஸ் ஈக்குவல் டு A ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இந்த ஃபார்முலா தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு தொடர் வரிசைக்கு என்னாவது உறுப்பு நம்ம எழுத போகிறோம். ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா 1 ப்ளஸ் என்னோட வேல்யூ நமக்கு தெரியாது n மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ என்னென்னா 6 ஈக்குவல் டு ரெண்டாவது உறுப்பு ரெண்டாவது தொடர் வரிசையில் உள்ள என்னாவது உறுப்பு சமன்னு சொல்கிறோம். அதனால் ஈக்குவல் டு எழுதிக்கிறோம். அப்போ ரெண்டாவது தொடர் வரிசையில் இருக்கிற அந்த உறுப்புகளுக்கு என்னாவது உறுப்பில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதே ஏ ப்ளஸ் ஏவுக்கு பதிலாக என்னென்னு எழுத போகிறோன்னா 100 ப்ளஸ் n தெரியாது n மைனஸ் 1 இன்ட்டு டிக்கு பதிலாக -5. சரியா? இப்போ இது உள்ளே பெருக்க போகிறோம். 1 ப்ளஸ் 6 இன்ட்டு n 6n மைனஸ் 6 இன்ட்டு 1 என்ன வந்துடும்னா 6. சரியா? ஈக்குவல் டு 100 ப்ளஸ் 5 இன்ட்டு n மைனஸ் 5n அப்படின்னு வரும். ஏன்னா -5 தானே பெருக்க போகிறோம். -5 இன்ட்டு n மைனஸ் 5n மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 5 இன்ட்டு 1 ப்ளஸ் 5ன்னு வந்துடும். இப்போ என்னெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடும், நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடும். ஸோ 6n இந்த -5n இங்கே வரும்போது என்ன ப்ளஸ் 5n ஈக்குவல் டு 100 ப்ளஸ் 5 -6 இங்கே வரும்பொழுது ப்ளஸ் 6 ப்ளஸ் 1 இங்கே வரும்பொழுது -1. 6 11n ஈக்குவல் டு 105 ப்ளஸ் 6 111. 111 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன வந்துடும் அப்படின்னா 110 அப்படின்னு கிடைக்கும். ஸோ n இஸ் ஈக்குவல் டு 11 பக்கத்தில் 0. ஸோ இப்போ என்னோட மதிப்பு என்ன அப்படின்னா 10 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் பியில் இருக்குது. இதை இப்படி தான் சால்வ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஆப்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஆன்சர் செக் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ இருக்கு இல்லையா, ஏ எடுத்துக்குவோம். சரியா? ஸோ இப்போ எனக்கு 7வது உறுப்பு தான் ரெண்டு தொடர் வரிசையில் 7வது உறுப்பு சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரில் கொடுத்துருவோம். அப்போ 7வது உறுப்புனா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், 7ல் 1 மைனஸ் பண்ணி 6. பொது வித்தியாசம் எவ்வளோ வந்துடும், பொது வித்தியாசம் ஆப்ஷன் ஏவை எடுத்துக்கிறேன். பொது வித்தியாசம் என்ன வருது, ஃபஸ்ட்டு தொடர் வரிசையில் 6 7 42 ப்ளஸ் 1 ஆட் பண்ணோம் இல்லையா, 42 ப்ளஸ் 1 என்ன வந்தால் 43 வரும். அப்போ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடுக்கும், அதாவது ரெண்டாவது உறுப்புக்கும் ரெண்டாவது தொடர் வரிசைக்கும் எனக்கு என்ன வரணும்னா என்னாவது உறுப்பு, அதாவது 7வது உறுப்பை கண்டுபிடிக்கும்போது 43 வந்துச்சுன்னா இது ரைட்டு. பாருங்கள், இந்த 7வது உறுப்புனா 7ல் 1 மைனஸ் பண்ணோன்னா 6 இந்த -5 டியால் பெருக்கும். சரியா? 6 5 பெருக்கணும்னா 6 5 30 -30ன்னு வரும். அதை ஏ கூட ஆட் பண்ணுவோமா, ஏ என்னது 100. 100ல் 30 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 100ல் 30 மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 70ன்னு கிடைக்கும். அப்போ இது தப்பு தானே, ரெண்டு பக்கமே என்னாவது உறுப்பு சமமாக இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ ரெண்டுமே சமமால இது கிடையாது. அடுத்த ஆப்ஷன் பிக்கு வந்துடுறோம். பி ஆப்ஷன் என்ன இருக்குன்னா 10ன்னு இருக்குது. 10ன்னா அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணி 9ன்னு எடுத்துக்குவோம். அதை எதால் பெருக்கும், டியால் பெருக்கும். 9 6 54 54 ப்ளஸ் ஏவோட ஆட் பண்ணோடனே 54 ப்ளஸ் 1 55ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ ரெண்டாவது தொடர் வரிசையில் 10வது உறுப்பை கண்டுபிடிக்க போகிறோம். 10வது உறுப்புனா 10லேருந்து 1 மைனஸ் பண்ணால் என்ன வந்துடும், 9ன்னு வரும். 9 இந்த 5ஆல் பெருக்கும். 95 45 -45. அதை எது கூட போய் ஆட் பண்ணோம்னா ஏ கூட ஆட் பண்ணுவோம். அப்போ 100 -45 என்ன கிடைக்குதுன்னா 55. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, இந்த ஈக்குவேஷன்லாம் போட்டுட்டு இருக்க தேவையில்லை. ஆப்ஷன் வச்சு ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 10. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கடிகாரம் 1 மணிக்கு ஒரு முறை, 2 மணிக்கு இருமுறை, 3 மணிக்கு 3 முறை என்றவாறு தொடர்ந்து சரியாக ஒவ்வொரு மணிக்கும் ஒலி எழுப்பும் எனில் ஒரு நாளில் அக்கடிகாரம் எத்தனை முறை ஒலி எழுப்பும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஒரு நாள்னா 24 மணி நேரத்தில் எத்தனை முறை ஒலி எழுப்பும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ 1 மணிக்கு ஒரு தடவை, 2 மணிக்கு 2 தடவை, 3 மணிக்கு 3 தடவை. சரியா? இந்த மாதிரி ஒலி எழுப்பும். சரியா? அப் டு எது வரலையும் ஒலி எழுப்பும் அப்படின்னா 12 மணி வரலையும். இப்போ 12 மணி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுனா 13 தடவை ஒலி எழுப்பாது. திரும்பவும் என்ன ஆகுனா 1 மணி நேரம் தான். ஏன்னா இந்த கிளாக்கோட கடிகார அமைப்புகள் எப்படி தான் இருக்குன்னா 12 மணி நேரம் அமைப்பாக தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்போ 12க்கு அப்புறம் நம்ம 13 14 15 இப்படிலாம் எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ இதே வேல்யூ திரும்ப 2 தடவை என்ன ஆகும், திரும்ப ரொட்டேட் ஆகி வரப்போகுது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 + 2 + 3 + and so on + 12. இதை நான் கால்குலேட் பண்ணேன்னா முதல் 12 மணி நேரத்தில் எத்தனை முறை ஒலி எழுப்பும் அப்படின்னு தெரிஞ்சிடும். வர்ற வேல்யூ என்ன பண்ணிக்க வேண்டியதான், 2ஆல் பெருக்க வேண்டியதான். ஸோ இப்போ இங்கே ஏ ஈக்குவல் டு 1, டி ஈக்குவல் டு அதுவும் என்னது தான் 1 தான். சரியா? எல் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 12. எல் இஸ் ஈக்குவல் டு 12. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸும் பார்த்தீங்கன்னா 12 உறுப்புகள் தான் இருக்குது. எல்லாமே நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் கூடுதலுக்கு 2 ஃபார்முலா யூஸ் பண்ணும். ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா SN ஈக்குவல் டு n/2 × 2a + n - 1 × d. இன்னொரு ஃபார்முலா என்னன்னா n/2 × a + l. SN ஈக்குவல் டு n/2 × a + l.
ஸோ இந்த ஃபார்முலாவை எப்போ யூஸ் பண்ணிக்குவோம்னா இந்த லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த செகண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ மொத்தம் எனக்கு 12 உறுப்புகள் இருக்குது. S12 = 12/2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1 ப்ளஸ் எல்லோட வேல்யூ என்ன அப்படின்னா 12. 1 2 6 2 12 6 × 13 சரியா. 13 6 78 அப்படின்னு கிடைக்கும். நான் அங்கே சொன்ன மாதிரி இது முதல் 12 மணி நேரத்தில் 78 முறை ஒலி எழுப்பும். நமக்கு 2 12 மணி நேரம் இருக்குது. ஸோ 2 × 78 என்ன வரும்னா 156 முறை ஒரு நாளில் 156 முறை ஒலி எழுப்பும். ஸோ இந்த கொஸ்டின் இந்த ஃபார்முலா தேவையில்லை, இந்த ஒரு லைனை வச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம். மொத்தம் 12 உறுப்புகள் இருக்குது. இந்த முதல் உறுப்பையும் கடைசி உறுப்பையும் ஆட் பண்ணோம்னா 13 அப்படின்னு கிடைக்கும். மொத்தம் 12 உறுப்பை நம்ம என்ன பண்ணிடுறோம், பேர் பண்ணிடுறோம், ஒரு பேர் ஆக்கிடுறோம். அப்போ 12 பேர் பண்ணோம்னா எத்தனை ஜோடிகள் கிடைக்கும்னா 6 ஜோடிகள் கிடைக்கும். அப்போ 6 × 13 என்ன வந்துன்னா 78. நம்ம லாஸ்ட் ஸ்டெப் இங்கே பண்ணியிருக்கோமா அதை அப்படியே டேரெக்டாக இங்கே பண்ணிடலாம். இது எப்போனா தொடர் வரிசையாக இருக்கும்பொழுது இந்த கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு தடவை 78னா 2 தடவை என்ன வந்துடும் போது 156 முறை. ஸோ நெக்ஸ்ட் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு 4n - 3 எனில் அதன் முதல் 28 உறுப்புகளின் கூடுதலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் 28 உறுப்புகளின் கூடுதலை காண்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எண்ணாவது உறுப்புனா Tn = 4n - 3 அப்படின்னு அர்த்தம். இதில் T1ஓட வேல்யூ என்னென்னா 4 × 1 - 3 ஈக்குவல் என்ன வரும்னா 4 - 3 ஈக்குவல் என்ன வந்துன்னா 1. அடுத்து ரெண்டாவது உறுப்பு கண்டுபிடிச்சிக்கிறோம். 4 × 2 - 3 4 2 8 8 - 3 என்ன வந்துன்னா 5 அப்படின்னு கிடைச்சிடும். அப்போ D = T2 - T1 = 5 - 1 என்ன வந்துடும்னா 4 வந்துடும். அடுத்தது 28 உறுப்புகளோட முதல் 28 உறுப்புகளோட கூடுதல் தான் கேட்குறான். அப்போ 28வது உறுப்பையும் கண்டுபிடிச்சிக்கிறோம். அதே இந்த ஃபார்முலா என்னாவது உறுப்பில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 4 × 28 - 3 = 4 28 என்ன வந்துடும்னா 112 வரும் சரிங்களா. 112 - 3 ஈக்குவல் என்ன வந்துடும்னா 112 3 மைனஸ் பண்ணிட்டோம்னா 109 கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சம் ஆஃப் 28 நம்பர்ஸ் சரியா. S28ஓட கூடுதல் காண்க சரியா. SNக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா n/2 × a + l. ரெண்டு ஃபார்முலா தெரியும். நம்ம ஏன் ரெண்டாவது ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட் டேர்ம் நமக்கு என்னன்னு தெரியும் 109. அதுதானே அந்த தொடர் வரிசையில் லாஸ்ட் டேர்மாக இருக்கும்போது 109 தெரியும். அதனால ரெண்டாவது ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க போகிறோம். n நமக்கு 28 தெரியும். ஸோ 28/2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா 1 ப்ளஸ் எல்லோட வேல்யூ 109. ஸோ 1 2 14 2 28 அப்படின்னு வந்துடும். 14 × இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 109 + 1 என்ன வந்துன்னா 110. 14 11 154 அப்படின்னு வரும் சரியா. அது கூட ஒரு 0 சேர்த்துக்கிட்டோம்னா முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் என்னன்னா 1540. 1540 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. P, Q, R, S, T என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் P - 4Q + 6R - 4S + T = என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரியா. ஸோ அப்போ PQRSTங்கிறது கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இந்த PQRSTக்கு பதிலாக கூட்டுத்தொடர் வரிசைங்கிறதால நம்ம என்ன எழுதிக்கிறோம் 1 2 3 4 5 அப்படின்னு எழுதிக்கிறோம். என்ன வேல்யூ வேணாலும் எழுதிக்கலாம். ஆனால் எழுதுகிற வேல்யூ எப்படி இருக்குன்னா கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கும். நமக்கு சின்ன நம்பராக எழுதிக்கிட்டோம்னா கால்குலேஷனில் நமக்கு கம்மியாக வருங்கிறதால அதனால் நம்ம சின்ன நம்பராக எழுதிக்கிறோம். ஸோ இது கூட்டுத்தொடர் வரிசை தானே 1 2 3 4 5ங்கிறது. ஸோ இதை கொண்டு போய் என்ன பண்ண போகிறோம்னா அந்த P - 4Q + 6R - 4S + Tல சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சரியா. ஸோ இப்போ Pக்கு பதிலாக 1 - 4 × Qக்கு பதிலாக 2 + 6 × Rக்கு பதிலாக 3 - 4 × Sக்கு பதிலாக 4 ப்ளஸ் என்ன வந்துடும்னா T அப்படின்னு வந்துடும். 1 - 4 2 8 6 3 18 4 16. இந்த Tக்கு பதிலாக 5 Tக்கு பதிலாக 5 சரியா ப்ளஸ்ஸு 5 சரியா. இப்போ எல்லாத்தையும் இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா என்ன வேல்யூ அந்த இந்த P - 4Q + 6R - 4S + Tயோட வேல்யூ கிடைக்கும் சரியா. ஸோ இப்போ 18 + 1 என்ன வந்துன்னா 19 19 + 5 என்ன வருதுன்னா 24 அப்படின்னு வரும். அடுத்து மைனஸ் உள்ள தான் ஆட் பண்ணுறோம். -16 -8 அது என்ன வந்துடும் -24 வந்துடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா 24லேருந்து 24 மைனஸ் பண்ணால் 0 அப்படின்னு கிடைச்சிடும். ஆப்ஷன் டி. சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. 7 + 14 + 21 + and so on + 490 எந்த தொடரின் கூடுதலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா. இது பார்த்தோன்னே நமக்கு தெரியும் கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னே தெரியும். 7லேருந்து 7 கூடுது. அடுத்து 7 கூடுனா 21 இந்த மாதிரி தான் போகுது சரியா. கடைசி எனக்கு 490ங்கிறது 7ஆல் வகுப்புற என்ன தான் இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ A = என்ன அப்படின்னா 7. D = பார்த்தோன்னே எனக்கு சொல்லிடலாம், ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, 7 தான் வரப்போகுது. L = என்ன அப்படின்னா 490. எல்லோட வேல்யூ 400. கடைசி உறுப்பு தானே அது. L = 490 சரியா. ஸோ இப்போ
இப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க நம்ம ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம்னா எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் 1. எல்லோட வேல்யூ என்ன அப்படின்னா 490 மைனஸ் 7 டிவைடட் பை டியோட வேல்யூ 7 ப்ளஸ் 1. இந்த 490ல் 7 மைனஸ் பண்ணோம்னா 483 டிவைடட் பை 7 ப்ளஸ் 1ன்னு வரும். 1 7 7 6 7 42, பாக்கி 6 இருக்கும் 63, 9 7 63, 69 ப்ளஸ் 1 என்ன வந்துடும்னா 70ன்னு வந்துடும். என்னோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது 70 அப்படின்னு கிடைச்சு. இப்போ நமக்கு கூடுதல் கேட்கலாம். கூடுதலுக்கு நமக்கு 2 ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபார்முலா Sn ஈக்குவல் டு n/2 இன்டூ 2a ப்ளஸ் n-1 இன்டூ டி. இன்னொரு ஃபார்முலா n/2 இன்டூ ஏ ப்ளஸ் எல். ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியும், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியும். சரியா, என்ன அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ இதில் தான் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்னோட மதிப்பு என்ன அப்படின்னா Sn ஈக்குவல் டு S70 எழுதிக்கலாம் இல்லையா, 70 டிவைடட் பை 2 இன்ட்டு ஏ எவ்வளோ 7 ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னா 490. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்க போகிறோம். ஒரு தடவை 2, இதில் 35 டைம்ஸ் இருக்கும். ஸோ 35 இன்ட்டு 497 அப்படின்னு வந்துடும். ஸோ 35யும் 497யும் நம்ம என்ன பண்ண வேண்டியதா, மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 17,395 அப்படின்னு கிடைக்கும். 17,395 அப்படின்னு கிடைக்கும். சரியா, சரி கவனிங்க. இதை இப்படி தான் பொண்ணுங்கிற அவசியம் இல்லை. இது தொடர் வரிசை கொடுத்துருக்கிறது. என்னன்னா தொடர் வரிசை. அதாவது எதை தொடர் வரிசைன்னு சொல்லுவோம் அப்படின்னா அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசமாக இருந்தால் தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இப்படி இருக்கும் பொழுது இப்போ எனக்கு இதுதான் தெரியும். சரியா, 7 + 14 + 21 + and so on + 490. சரியா, இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் என்ன பண்ணுறோம்னா ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு என்ன வரும்னா 497ன்னு வரும். அதாவது ஒரு ஜோடியோட கூடுதல் எவ்வளோனா 497. அதுக்கு முன்னாடி நம்ம இதில் எத்தனை நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிக்கும் இல்லையா, இதான ஃபஸ்ட்டு நம்பர் 177. அப்போ இது என்னதுன்னா 7 7 49 பக்கத்தில் 0. அப்போ மொத்தம் இந்த தொடர்வரிசையில் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா 70 உறுப்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். 70 உறுப்பையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜோடி ஆக்குறோம். சரிங்களா, பேர் ஆக்குறோம். அப்போ ஒரு ஜோடியோட கூடுதல் 497. மொத்தம் எனக்கு 70ல் எத்தனை ஜோடிகள் இருக்குன்னா அதில் பாதி 35 ஜோடிகள் தான் இருக்கும். அப்போ 35 497 எகைன் பெருக்கணும்னா 17,395 அப்படின்னு கிடைக்கும். இடையில உள்ள இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண தேவையில்லை. இதெல்லாம் இல்லாமலே என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்சரை போட்டுடலாம். சரியா, இந்த கான்செப்ட் எப்போன்னா கொடுத்துருக்க அந்த எண்கள் தொடர்வரிசையில் இருந்தால் மட்டும். சரியா, ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் 17,395. இதெல்லாம் விட ரொம்ப ஈஸி என்னென்னா ரொம்ப ஈஸியாக இந்த கணக்கை ஆன்சரை வச்சே போட்டுடலாம். அதாவது கொடுத்துருக்க நம்பரில் எது 7ஆல் வகுப்படுதோ அதுதான் என்னவாக இருக்குன்னா ஆன்சராக இருக்குது. அதுபடி இந்த 17,395 மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னா 7ஆல் வகுப்படும். 7ஆல் வகுப்படும் தன்மைக்கு ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூலெல்லாம் வச்சு செக் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக நல்லா வாய்ப்பாடு தெரிஞ்சுன்னா 7ஆலேயே வகுத்துட்டு பார்த்துட்டு போயிடலாம். சரிங்களா, ஸோ அப்போ இதை நான் ஃபஸ்ட்டு வேணால் இதை மட்டும் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். 2 7 14, பாக்கி 2 இருக்குது 23. 23ல் 7 3 21, பாக்கி 2 இருக்கும் 29. 29ல் 4 7 28, பாக்கி 1 இருக்கும் 15. 15ல் 2 7 14, பாக்கி ரிமைனிங் எனக்கு 1 இருக்குது. அப்படின்னா இந்த நம்பர் 7ஆல் முழுமையாக வகுபடலை. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் வந்துடும். 1 7 2 7 14, பாக்கி 3 இருக்கும் 33. 4 7 28, பாக்கி எனக்கு 5 இருக்கும். சரியா, 59. 59ல் 8 7 56, பாக்கி 3 இருக்கும் 35. 35ல் 5 7 35. இது மட்டும்தான் 7ஆல் வகுப்படும். இதையும் வகுத்து பாருங்கள், 7ஆல் வகுப்படாது. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு. ஏன்னா நம்ம பார்க்குற கொஸ்டின் என்னன்னா 7ஓட மடங்கள் எல்லாத்தையும் கூட்டுறோம். அப்போ கூட்டி வர வேல்யூ எதால தான் வகுப்பிட்டு ஆகணும், 7ஆல் தான் வகுப்பிட்டு ஆகணும். ஸோ இப்போ இதெல்லாம் இவ்வளோ தூரம் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா a பவர் m மைனஸ் n a பவர் m a பவர் m பிளஸ் n என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் பொது விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெருக்குத்தொடர் வரிசையில் பொது விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா r ஈக்குவல் டு T2 டிவைடட் பை T1. அங்கே கூட்டுத்தொடர் வரிசையில் T2 மைனஸ் T1 பார்த்துருப்போம் பொது வித்தியாசத்துக்கு. ஸோ இப்போ இங்கே T2 என்ன அப்படின்னா a பவர் m டிவைடட் பை T1 என்ன அப்படின்னா a பவர் m மைனஸ் n ஈக்குவல் டு இது எப்படி எழுதிக்கலாம்னா a பவர் m டிவைடட் பை a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் n அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா த சர்ட்ஸ் அண்ட் இண்டைசஸ், அதாவது அடுக்குக்குறி விதிகளில் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணும். ஸோ அந்த ஃபார்முலா படி இதை என்ன பண்ணுறோம்னா a பவர் m மைனஸ் ஆஃப் m மைனஸ் n. சரியா, இது m இந்த டேர்மு, இது n அப்படின்னு வச்சுக்கிறோம். சரியா, அப்போ a பவர் m மைனஸ் n. ஸோ a பவர் m மைனஸ் உள்ள பிரிக்கிறேன்னா மைனஸ் m மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ப்ளஸ் n வந்துடும். ஸோ ப்ளஸ் m மைனஸ் அடிபட்டு போய் ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைக்குன்னா a பவர் n கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் -2/7, x, -7/2 என்ற பெருக்கு தொடரில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸோட மதிப்பு அதாவது ரெண்டாவது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு பொது விகிதம் r is equal to T2 டிவைடட் பை T1 இருக்கு இல்லையா. இப்போ T2ஓட வேல்யூ என்ன அப்படின்னா x,
டிவைடட் பை T1ஓட வேல்யூ என்ன அப்படின்னா -2 டிவைடட் பை 7. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா T3 மைனஸ் T2 சரியா, வேணா இப்படி எழுதிக்கும். அதாவது R ஈக்குவல் டு T2 டிவைடட் பை T1 ஈக்குவல் டு T3 டிவைடட் பை T2 இப்படி எழுதிக்கலாம் இல்லையா. T2ங்கிறது என்ன அப்படின்னா X டிவைடட் பை T1ங்கிறது -2 டிவைடட் பை 7 ஈக்குவல் டு T3ங்கிறது என்னதுன்னா -7 டிவைடட் பை 2 டிவைடட் பை T2 என்னதுன்னா X. இப்போ இதை குறுக்க பெருக்கணும்னா X இன்ட்டு X என்ன வந்ததுன்னா X² ஈக்குவல் டு -7 டிவைடட் பை 2 இன்ட்டு -7 டிவைடட் பை 2 இது ரெண்டையும் குறுக்க பெருக்கும் இல்லையா, பெருக்கிறோம் சரியா. ஸோ அப்போ இந்த மைனஸ் பெருக்கும்போது என்ன ஆகிடும்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த ரெண்டு அடிபட்டு போயிருப்பது 7 அடிபட்டு போச்சுன்னா 1 அப்படின்னு இருக்கும். X² ஈக்குவல் டு 1 அப்படின்னா X இஸ் ஈக்குவல் டு நம்ம என்னென்னு எழுதும்னா √1 அப்படின்னு எழுதுவோம் சரியா. இந்த பக்கம் ஸ்கொயரை கேன்சல் பண்ணால் அங்கே √1ன்னு எழுதும். அப்போ X இஸ் ஈக்குவல் டு +or-1 அப்படின்னு எழுதலாம். +or-1 இப்படியும் போடலாம். இல்லை அப்படின்னா இந்த பெருக்குத்தொடர் வரிசையில் ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்ன கண்டிஷன்னா 3 பூஜ்ஜியமற்ற எண்கள் A, B, C என்பன பெருக்குத்தொடர் வரிசையில் இருந்தால் மட்டுமே B² ஈக்குவல் டு AC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இதை வச்சும் போடலாம். இங்கே Bங்கிறது என்ன அப்படின்னா இது A, இது B, இது C, இது A, இது B, இது C. அப்போ எனக்கு இங்கே தேவை என்னென்னா இது Xோட வேல்யூ தான், Xங்கிற இடத்துல B இருக்குது, Bயோட வேல்யூ தான் வேணும் சரியா. B² ஈக்குவல் டு Aவோட வேல்யூ -2/7, Cயோட வேல்யூ -7 டிவைடட் பை 2. இதை அடிச்சினாலும் எகைன் எனக்கு 7 2 அடிபட்டு போய் மைனஸும் ப்ளஸ் ஆகிப்படும் பெருக்கும் பொழுது B² ஈக்குவல் டு 1ன்னு வரும். அப்போ B ஈக்குவல் டு +or-1. B ஈக்குவல் டு +or-1 அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த Bங்கிற டேர்ம் தான் அங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க, நமக்கு Xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ X இஸ் ஈக்குவல் டு என்னது +or-1. இப்படி என்ன பண்ணிக்கலாம்னா சால்வ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினே, ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் 8வது உறுப்பு 768 மற்றும் பொது விகிதம் 2 எனில் அதன் 10வது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா. ஸோ அப்போ 8வது உறுப்பு சொல்லியிருக்காங்க. 8வது உறுப்புனா இங்கே பெருக்குத்தொடர் வரிசையில் என்னாவது உறுப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா Tn = AR⁻n-1. அப்போ 8வது உறுப்பு எப்படி எழுதுவோம், AR⁻8-1 AR⁻7 அப்படின்னு எழுதுவோம். அதேமாரி AR⁻7 ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா AR⁻7 ஈக்குவல் டு 768 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நமக்கு கேட்குறது என்னென்னா அதோட 10வது உறுப்பை காண்க அப்படின்னு தான் கேட்குறாங்க சரியா. 10வது உறுப்புனா அதே இந்த Tn = AR⁻n-1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ T10 ஈக்குவல் டு AR⁻10-1 ஈக்குவல் டு AR⁻9 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த AR⁻9 என்ன பண்ணிக்கலாம்னா A × R⁻7 A × R⁻9 எப்படி எழுதிக்கலாம், R⁻7 × R⁻2 அப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு என்ன தெரியும், AR⁻7 ஈக்குவல் டு என்னன்னு தெரியும், 768ன்னு தெரியும். ஸோ 768 × R² சரியா. R² இங்கே நமக்கு பொது விகிதம் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2². ஸோ 768 × 4ஆல் பெருக்கிட போகிறோம். 4 தடவை இந்த 768 பெருக்கணும் அப்படின்னா 3072 சரியா. இது இப்படியும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இது 8வது உறுப்பு 10வது உறுப்பு. 8வது உறுப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8 9 10 சரியா. 8வது உறுப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 768 பொது விகிதம், அதாவது இந்த உறுப்புக்கும் பொது விகிதம் என்ன இருக்குது அப்படின்னா 2 அப்படின்னு இருக்குது சரியா. அதாவது 8வது உறுப்பை பெருக்குத்தொடர் வரிசைங்கிறதால இந்த 2ஆல் பெருக்கும் இல்லையா, பொது விகிதம் 2 2ஆல் பெருக்குனா இந்த 8வது உறுப்பு அதாவது 768 2ஆல் பெருக்குனா 9வது உறுப்பு கிடைக்கும். அதேமாரி இந்த 9வது உறுப்பு தெரிஞ்சிச்சுன்னா அது 2ஆல் பெருக்குனா எனக்கு 10வது உறுப்பு கிடைக்கும். அதுக்கு பதிலாக நமக்கு தெரிஞ்சது என்னது 8வது உறுப்பு தான். அப்போ 2 × 2 என்ன வந்துடும் 4 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 8வது உறுப்பான இந்த 768 எதால் பெருக்கிட வேண்டியதான், 4ஆல் பெருக்கிட வேண்டியதான். அதை தான் இங்கே 4ஆல் பெருக்கி 3072 அப்படின்னு எழுதுவோம். இதெல்லாம் எழுத வேண்டிய தேவையில்லை சரியா. சப்போஸ் எனக்கு இதுவே 8வது உறுப்பை கொடுத்துட்டு 11வது உறுப்பு கேட்குறான்னா இன்னொரு தடவை 2ன்னு எழுதுவோம். அப்போ 2 2 4 4 2 8 இந்த வேல்யூ 8ஆல் பெருக்கிட்டா எனக்கு ஆன்சர் வரும் சரியா. நெக்ஸ்ட்டு, ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் 3வது உறுப்பு 2 எனில் அதன் முதல் 5 உறுப்புகளின் பெருக்கல் பலன் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் 5 உறுப்புகளின் பெருக்கல் பலன் காண்க. ஸோ இப்போ 3வது உறுப்பு நம்ம என்னென்னு எழுதுவோம், அந்த என்னாவது உறுப்பு ஃபார்முலா இருக்கு இல்லையா, Tn = AR⁻n-1 சப்ஸ்டியூட் பண்ணால் 3வது உறுப்பு நமக்கு என்னென்னு கிடைக்குன்னா AR⁻3-1 = AR⁻2 அப்படின்னு கிடைக்கும் சரியா. அந்த 3வது உறுப்பை தான் நமக்கு என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா AR⁻2 = 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறான் அப்படின்னா முதல் 5 உறுப்புகளின் பெருக்கல் பலனை காண்க அப்படின்னு கேட்குறான். இந்த பெருக்குத்தொடர் வரிசையோட பொது வடிவம் எப்படி இருக்குன்னா AR⁻2 AR⁻3 AR⁻4
அண்ட் ஸோ ஆன் இப்படியே போயிட்டு இருக்கு. நமக்கு 5 உறுப்புகள் இருக்கிறதால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன், எப்படி எழுதிக்கிறேன். இப்போ 5 உறுப்புகளோட பெருக்கல் பலனை கேட்குறேன். ஸோ ஏ இன்ட்டு ஏஆர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஏஆர் ஸ்கொயர், இந்த இடத்துல வெறும் ஏ ஸ்கொயர்னு எழுதிருக்கேன், இது ஏஆர் ஸ்கொயர். சரியா? ஸோ ஏ ஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூபு இன்ட்டு ஏஆர் பவர் 4. சரியா? இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா ஏ பவர் 5 இன்ட்டு ஆர் பவர் 10 அப்படின்னு எழுதுவோம். சரியா? ஆரோட பவரில் உள்ளதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 10 வருது. ஏவோட மொத்தம் எத்தனை ஏ இருக்குன்னா 5 ஏ இருக்குது. அப்போ பெருக்கும்பொழுது ஏ பவர் 5 அப்படின்னு எழுதும். இதை திரும்ப எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்னா ஏ பவர் ஏ இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் 5ன்னு எழுதலாம். இந்த ஏவுக்கு பவரில் 5 இருக்குது, ஆனால் ஆரோட பவரில் ஸ்கொயர் இருக்குது, அதோட ஹோல் பவர் என்ன இருக்குது 5 இருக்குது. அப்போ 2 இன்ட்டு 5 என்ன வந்துடும்னா 10 வந்துடும். இப்போ ஃபார்முலா படிப்போம் இல்லையா, ஏ பவர் எம் ஹோல் பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் இன்ட்டு என் படிப்போம் இல்லையா, அதுபடி கரெக்டாக இருந்தது. இதை இப்படி பிரித்து எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம எதுக்கு இதை இப்படி மாற்றிக்கிட்டோம்னா ஏஆர் பவர் 2ஓட வேல்யூ நமக்கு தெரியும், 2 அப்படின்னு தெரியும், மேலே பவரில் 5 இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 2 பவர் 5, ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. 3, 6, 12, 24 அண்ட் ஸோ ஆன் 384 என்ற பெருக்குத்தொடரில் எத்தனை உறுப்புகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே கூட்டுத்தொடரில் நமக்கு என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. என்னன்னா n இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் டிவைடட் பை டி ப்ளஸ் 1ங்கிற ஃபார்முலா இருக்குது. ஆனால் பெருக்குத்தொடரில் நமக்கு தனியாக ஃபார்முலா கிடையாது. இந்த 384ங்கிறது என்ன அப்படின்னா லாஸ்ட் டேர்ம், அதாவது nth டேர்ம் அப்படின்னு எடுத்துக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு 3, r ஈக்குவல் டு T2 டிவைடட் பை T1 ஈக்குவல் டு 6 டிவைடட் பை 3, 1 3 3 2 3 6, இப்போ பொது விகிதம் 2 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? இப்போ லாஸ்ட் டேர்ம் நமக்கு 384 இருக்குது. அதை எப்படி எழுதிக்கலாம்னா இங்கே பெருக்குத்தொடர் வயசில் என்னாவது உறுப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா Tn ஈக்குவல் டு ஏஆர் பவர் n மைனஸ் 1. ஸோ இப்போ இந்த ஏஆர் பவர் n மைனஸ் 1 ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கலாம்னா 384 எழுதிக்கலாம். ஏவுக்கு பதிலாக 3, ஆருக்கு பதிலாக 2 பவர் n மைனஸ் 1 ஈக்குவல் டு என்னது 384. சரியா? இப்போ இந்த 3க்கும் இந்த 384 அடிச்சோம்னா 1 3 3 2 3 6, பாக்கி 2 இருக்கு 24, 8 3 24. ஸோ 2 பவர் n மைனஸ் 1 ஈக்குவல் டு 128ன்னு கிடைக்குது. எனக்கு பவரில் உள்ள என்னோட வேல்யூ வேணும்னாவே ரெண்டு பக்கமும் அடிமானத்தை என்ன பண்ணணும்னா ஈக்குவல் பண்ணணும். இங்கே அடிமானம் 2 இருக்குது. அப்போ இந்த 128 அடிமானம் 2 வர மாதிரி எழுதணும். ஸோ 2 பவர் n மைனஸ் 1 ஈக்குவல் டு 128 எப்படி எழுதலாம்னா 2 பவர் 7 எழுதலாம். அதாவது 2 7 தடவை பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்னா 128ன்னு கிடைக்கும். ஸோ அடிமான 2 சமம் ஆயிடுச்சு. அப்போ மேலே அடுக்கு உள்ள 2 ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ n மைனஸ் 1 ஈக்குவல் டு 7, n இஸ் ஈக்குவல் டு 7, மைனஸ் 1 அந்த பக்கம் முடிஞ்சுன்னா ப்ளஸ் 1 வந்துடும். n இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 8 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ. கவனிங்க, இந்த கொஸ்டினுக்கு இவ்வளோ தூரம் நம்ம போகணுங்கிற அவசியமே இல்லை. சரியா? 3, 6, 12, 24, அண்ட் ஸோ ஆன் 384 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணிக்கிட்டே போகிறாங்கன்னா 2ஆல் பெருக்கிக்கிட்டே போகிறாங்க. 3 2ஆல் பெருக்குனா இந்த 3 2ஆல் பெருக்குனா 6, 6 2ஆல் பெருக்குனா 12, 12 2ஆல் பெருக்குனா 24, 24 2ஆல் பெருக்கணும்னா 48ன்னு வரும். இந்த 48 இருக்கு இல்லையா, அதை திரும்ப 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 48 இன்ட்டு 2 என்ன வந்துடும்னா 96ன்னு வரும். இந்த 96 2ஆல் பெருக்கப்புறம் 192ன்னு வரும். 192 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்குன்னா 384 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ கவனிங்க, 3ங்கிறது 1வது உறுப்பு, இது 2வது உறுப்பு, 12 3, 24ங்கிறது 4வது உறுப்பு, 48ங்கிறது 5வது உறுப்பு, இது 6, இது 7, இது 8வது உறுப்பு. சரியா? ஸோ இப்போ இதை வச்சு ஆன்சர் சொல்லிடலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. சரியா? ஸோ ஆன்சர் 384. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் 4வது உறுப்பு 8/9 மற்றும் அதன் 7வது உறுப்பு 64/243 எனில் அதன் முதல் உறுப்பு யாது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இப்போ என்னாவது உறுப்பு ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா எனக்கு 4வது உறுப்பு என்னன்னு எழுதுவோம்னா T4 ஈக்குவல் டு ஏஆர் பவர், இங்கே என்னாவது உறுப்பு ஃபார்முலா என்னது Tn இஸ் ஈக்குவல் டு ஏஆர் பவர் n மைனஸ் 1. ஸோ ஏஆர் பவர் 4 மைனஸ் 1ன்னு எழுதுவோம். இந்த 4 மைனஸ் 1 என்னன்னு எழுதிக்கலாம்னா ஏஆர் பவர் 3ன்னு எழுதுவோம். ஏஆர் பவர் 3 ஈக்குவல் டு 8 டிவைடட் பை 9 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அதே மாதிரி இப்போ எனக்கு எத்தனாவது உறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா 7வது உறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ T7 ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம்னா இதே சேம் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏஆர் பவர் 7 மைனஸ் 1 ஈக்குவல் டு ஏஆர் பவர் 6 ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 64 டிவைடட் பை 243 அப்படின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம், இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறோம். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2வது ஈக்குவேஷனை 1வது ஈக்குவேஷனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வகுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ 2 ஈக்குவேஷன் 2 1ஆல் வகுக்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ 2வது ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா ஏஆர் பவர் 6 டிவைடட் பை முதல் ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா ஏஆர் பவர் 3 ஈக்குவல் டு 64 டிவைடட் பை 243 டிவைடட் பை 8 டிவைடட் பை 9ன்னு எழுதும். இது எப்படி எழுதிக்கலாம்னா 64 டிவைடட் பை 243 இன்ட்டு 9 டிவைடட் பை 8ன்னு வந்துடும். 1 8 8 8 8 64
4 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அடுத்து 9 9 சரியா? 2 9 18 பாக்கி 6 இருக்கும் 63 7 9 63 சரியா? இப்போ எனக்கு நமக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல இந்த ஏவும் அடிச்சிடலாம், ஆர் கியூபையும் இந்த R⁶ R⁻3 போயிடுச்சுன்னா பாக்கி R கியூப் இருக்கும். ஸோ அப்போ எனக்கு R கியூப் ஈக்குவல் டு இங்கே ஒரு 8 இருக்குது, கீழே டினாமினேட்டரில் 27 இருக்குது. நமக்கு தேவை R கியூப் தேவையில்லை, ஆரோட வேல்யூ தான் வேணும். அப்போ R இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் என்னென்னு எழுதுறோம் அப்படின்னா 8/27 எழுதுவோம். அப்போ R இஸ் ஈக்குவல் டு இந்த 8ஓட கனமூலம் என்ன 2, 27ஓட கனமூலம் 3. அப்போ ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஆரோட வேல்யூ கொண்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நமக்கு AR⁻3 ஈக்குவல் டு 8/9 இருக்குல்லையா, இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது ஆருக்கு பதிலாக 2/3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ A × 2/3 ஹோல் கியூபு ஈக்குவல் டு 8/9. ஸோ A ஈக்குவல் டு 2/3 ஹோல் கியூப் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன், 8/9 இன்ட்டு அங்கே போகும்போது என்ன ஆகிடும் 3/2 3/2 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 3 2 பெருக்குனா எனக்கு 8 வரும். அந்த 3 2க்கு இந்த 8க்கு அடிச்சு விட்டுலாம். இந்த 3 பெருக்குனா 9 வரும். 3 × 3 9 9. அப்போ A ஈக்குவல் டு என்னது 3. A ஈக்குவல் டு 3. இப்போ எனக்கு 2 வேல்யூமே தெரிஞ்சு அவன் கேட்குறது அதோட முதல் உறுப்பு தான் கேட்குறான். ஸோ இப்போ முதல் உறுப்பு என்ன அப்படின்னா 3. ஸோ ஆன்சர் என்ன வந்துடும்னா 3 அப்படின்னு கிடச்சிடும். சரியா? சரி, ஓகே. இந்த கொஸ்டினை இவ்வளோ தூரம் போடணுங்கிற அவசியமே இல்லை, ரொம்ப சிம்பிளாகவே இதை சால்வ் பண்ணலாம். சரியா? கவனிங்க, எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4வது உறுப்பு என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4வது டேர்ம் 4th டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரே நிமிஷம், 4வது உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8/9. அதுலேருந்து எத்தனாவது உறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா 64, அதாவது 7வது உறுப்பை கொடுத்துருக்காங்க. 7வது உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 64/243 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, பெருக்குத்தொடர் வரிசைனா இந்த 4லேருந்து 7 வரையும் எனக்கு 3 உறுப்புகள் இருக்கும். அப்போ அந்த 8 கடையில் 3 டேர்ம் இருக்க போகுது. சரியா? 5வது உறுப்பு 6வது உறுப்பு 7வது. அப்போ 8 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 5வது உறுப்பு கிடைக்கும். திரும்ப இந்த 5வது உறுப்பை நான் 2ஆல் பெருக்கணும்னா 6வது உறுப்பு கிடைக்கும். இந்த 6வது உறுப்பு நான் 2ஆல் பெருக்கணும்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 7வது உறுப்பு கிடைச்சிடும். சரியா? 7வது அப்படி தானே கிடைக்க போகுது. ஸோ அப்போ எனக்கு 2 2 2. அப்போ பொது வித்தியாசம் இதை வச்சு நான் என்னென்னு சொல்லிவிடுவோம் அப்படின்னா, இங்கே வரும்போது எனக்கு இங்கே மேலே 2ஆல் பெருக்குவோம், கீழே 3 3 3 9 3 27 27 3 81 81 × 3 என்ன வந்துடும்னா 243 அப்படின்னு வந்து. சரியா? ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஸோ அதாவது கீழே 9 3ஆல் பெருக்கணும்னா 5வது உறுப்பு கிடைக்கும். 9 3 27, அது 5வது உறுப்பு. அப்போ 27 3ஆல் பெருக்கணும்னா 6வது உறுப்பு கிடைக்கும். 27 3 81. அப்போ 6வது உறுப்பு நான் திரும்ப 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 81 3 243 அப்படின்னு கிடைச்சிடும். சரியா? நல்லா கவனிக்கிறோம். அப்போ இந்த 8 ஓவராலாக நான் 8ஆல் பெருக்கினா எனக்கு என்ன கிடைக்கும் 64 கிடைக்கும். அதேமாரி இந்த 9 ஓவராலாக 3 9 9 3 27 9 தடவை 27 பெருக்கினா எனக்கு 243 கிடைக்கும். ஆனால் அவன் கேட்குறது என்னது ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போ இங்கேயும் எனக்கு 3 கேப் தானே இருக்கும். 1வது உறுப்பு 2வது உறுப்பு 3வது உறுப்பு, இங்கே ஒரு கேப் இங்கே ஒரு கேப் இங்கே ஒரு கேப். அப்போ இங்கே நான் பெருக்குத்துற வரிசையில் ரைட் சைடு போகும்போது பெருக்கிக்கிட்டே போயிருக்குன்னா அப்படியே லெஃப்ட் சைடில் அந்த நம்பருக்கு லெஃப்ட் சைடில் வரும்போது வகுத்துக்கிட்டே வரணும். சரியா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே 2 2 2 2 4 4 2 8 வரும். அதேமாரி கீழே டினாமினேட்டரில் எனக்கு என்ன வரப்போகுது, இங்கே 1வது உறுப்பு 2வது உறுப்பு 3வது உறுப்பு. சரிங்களா? அப்போ இங்கே கீழே எதாவது இங்கே இந்த பக்கம் கீழே பெருக்கிட்டே போகும்போது 3ஆல் பெருக்கிருக்கும். அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது என்ன பண்ணால் வகுத்துக்கிட்டே போகணும். 3 3 3 3 9 9 3 27 இங்கே 2 இங்கே 2 இங்கே 2. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 4வது உறுப்பு இருக்கு இல்லையா, 4வது உறுப்பான 8ஆல் வகுத்துடணும். இந்த அதேமாதிரி இங்கே இருக்கு இல்லையா 9வது உறுப்பு இல்லையா, இந்த 9வது உறுப்பை எதால் வகுக்குன்னா 27ஆல் வகுத்தா எனக்கு ஆன்சர் வந்துட போகுது. கவனிங்க, 8 8 அடித்தோம்னா 1 / 9 9 9 27 1/3 வரும். சரியா? 1/1/3 வரும். 1/1/3 வரும். இதை தலைகீழ மாற்றி எழுதணும்னா 3/1 எழுதும். அப்போ ஆன்சர் என்னன்னு எழுதலாம் 3 எழுதலாம். நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நான் சொல்கிறதுக்கு வேணால் உங்களுக்கு லேட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கான்செப்ட் படி ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நிறைய நம்பர்ஸ்லாம் இங்கே எழுதி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் ஈஸி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பெருக்குத்தொடரில் இரட்டை எண்ணிக்கையிலான உறுப்புகள் உள்ளன. அனைத்து உறுப்புகளின் கூடுதலானது ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதலை போல் 3 மடங்கு எனில் பொது விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பெருக்குத்தொடர் வரிசையில் அனைத்து உறுப்புகளோட கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா A × R⁻n−1 / R−1. இது எதுக்கு அப்படின்னா அனைத்து உறுப்புகளின் கூடுதலுக்கான ஃபார்முலா. சரியா? அடுத்தது இப்போ நமக்கு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா
அனைத்து உறுப்புகளின் கூடுதலானது, இதுதான் அனைத்து உறுப்புகளுக்கான ஃபார்முலா எழுதிட்டோம். ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதலை போல் 3 மடங்கு. அப்போ ஒற்றைப்படை உறுப்புகளோட கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா எழுதணும்னா a இன்டூ ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை இங்கே என்ன எழுதணும்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு எழுதுவோம். சரியா? இப்போ கவனிங்க, கண்டிஷன் அனைத்து உறுப்புகளின் கூடுதல், இதுதான் அனைத்து உறுப்புகளோட கூடுதல், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிருக்கு. அந்த கூடுதல் எப்படி இருக்குன்னா ஒற்றைப்படை உறுப்புகளோட கூடுதல் இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இதை போல் 3 மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதனால் இதை எதால் பெருக்கி விட்டுருக்கோம்னா 3ஆல் பெருக்கி விட்டுருவோம். இப்போ எப்பொழுது முதல்ல சால்வ் பண்ண போகிறோம். சரியா? அதாவது இந்த ஏவுக்கும் இந்த ஏவுக்கும் அடிச்சு விட்டுறலாம். இந்த ஆர் பவர் n மைனஸ் 1க்கு இந்த ஆர் பவர் மைனஸ் 1க்கும் அடிச்சு விட்டுறலாம். பாக்கி என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு, சரிங்களா, இந்த இடத்துல இந்த 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1ன்னு இருக்கும், ஈக்குவல் டு 3 இன்ட்டு 1 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு இருக்கும். 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 3 இன்ட்டு இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா. அப்போ ஆர் ப்ளஸ் 1 இன்ட்டு ஆர் மைனஸ் 1ன்னு எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு இருக்குல்லையே, அதுபடி எழுதிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஆர் மைனஸ் 1க்கும் இந்த ஆர் மைனஸ் 1க்கும் அடிச்சுடுறோம். ஸோ ஃபைனலாக எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 மட்டும் தான் இருக்க போது. 3 இன்ட்டு 3 டிவைடட் பை என்னன்னு எழுதிக்கலாம். 3 டிவைடட் பை 1 ஈக்குவல் டு 3 டிவைடட் பை ஆர் ப்ளஸ் 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த குறுக்க பெருக்கணும்னா r plus 1 equal to 3 வரும். ஸோ r equal to 3 minus 1, r is equal to 2. ஆன்சர் என்ன அப்படின்னா 2. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ப்ளஸ் 16 மைனஸ் 48 ப்ளஸ் 144 மைனஸ் 432 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் என்ற பெருக்குத்தொடர் வரிசையில் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. அதாவது இது முடிவுறா உறுப்புகள், சரியா, முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிவுறா பெருக்குத்தொடர் வரிசையில் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதலுக்கு என்ன ஃபார்முலானா எஸ் இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். இங்கே ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா 16 ப்ளஸ் 16 கொடுத்துருக்காங்க, அது 16. அடுத்து ஆரோட வேல்யூ என்னன்னா T2 டிவைடட் பை T1. T2ங்கிறது மைனஸ் 48, சரிங்களா. T1ங்கிறது 16. 1 16 16 3 16 48 மைனஸ் 3 அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ இதை கொண்டு போய் அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எஸ் இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 16 டிவைடட் பை 1 மைனஸ் ஆரோட வேல்யூ என்னன்னா மைனஸ் 3 ஈக்குவல் டு 16 டிவைடட் பை மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1 + 4ன்னு வந்துடும். 16 டிவைடட் பை 4 அப்படின்னு வரும். இந்த 4 16 அடித்தோம்னா 4 டைம்ஸ் வரும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 4, ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். 5, 2, 4/5, 8/25 128 டிவைடட் பை 15625 என்ற உறுப்பு இந்த பெருக்குத்தொடர் வரிசையில் எத்தனையாவது உறுப்பாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே என்னாவது உறுப்புக்கு நமக்கு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணோம்னா Tn is equal to AR பவர் n மைனஸ் 1ங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். சரியா? இங்கே ஏவோட வேல்யூ என்னன்னா 5, ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா T2 டிவைடட் பை T1 இல்லையா. அப்போ 2 டிவைடட் பை 5, 2 divided by 5, T2 divided by T1, T2ங்கிறது 2, T1ங்கிறது 5, சரியா. 2 divided by 5 அப்படின்னு கிடச்சிது. சரியா? இப்போ அவன் இந்த 128 டிவைட் பை 15625 தான் எத்தனையாவது உறுப்புன்னு கேட்குறான். ஸோ இப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு தனியாக ஃபார்முலா கிடையாது. ஆனால் nth டேர்முக்கான ஃபார்முலாவான இந்த AR பவர் n மைனஸ் 1 ஈக்குவல் டு என்னென்னு எழுதிக்கலாம்னா 128 டிவைட் பை 15625 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ கவனிங்க, ஏவோட வேல்யூ என்னது 5, ஆரோட வேல்யூ 2 டிவைட் பை 5 ஹோல் பவர் n மைனஸ் 1 ஈக்குவல் டு 128 டிவைட் பை 15625. ஸோ இப்போ இந்த 5 என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஸோ 2 டிவைட் பை 5 ஹோல் பவர் n மைனஸ் 1 ஈக்குவல் டு 128 டிவைட் பை 15625 இன்ட்டு 1 டிவைட் பை 5 அப்படின்னு எழுதிக்கிறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு பவரில் உள்ள இந்த n மைனஸ் 1 இருக்கு இல்லையா, பவரில் இருக்குது எனக்கு என்னோட வேல்யூ, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணால் ரெண்டு பக்கமும் அடிமானம் எனக்கு சமமாக மாற்றணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நம்ம என்ன மாற்றணும்னா 2 டிவைட் பை 5 அப்படின்னு மாற்றணும். ஸோ 2 டிவைட் பை 5 ஹோல் பவர் n மைனஸ் 1 ஈக்குவல் டு இந்த 128ங்கிறத அடிமான 2 வர்ற மாதிரி எப்படி எழுதலாம்னா 2 பவர் என்னன்னு எழுதிக்கலாம்னா 7 எழுதுறோம். அதாவது 2 7 தடவை பெருக்கணும்னா 128 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த 15625 அடிமானம் 5 வர்ற மாதிரி மாற்றணும். இதை எப்படி எழுதிக்கலாம்னா 5 பவர் 6, அதாவது 5 6 தடவை பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 15625 இன்ட்டு 1 டிவைட் பை 5 இருக்குது. ஸோ 2 டிவைட் பை 5 ஹோல் பவர் n மைனஸ் 1 ஈக்குவல் டு
2 power 7 divided by 5 power 6 இங்கே ஒரு 5 இருக்கு இல்லையா a power m into a power n is equal to a power m plus n எழுதலாம் இல்லையா அதுபடி இங்கே என்ன எழுதலாம் 5 power 7 அப்படின்னு இங்கே 6 இங்கே பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம் 6 plus 1 என்ன வந்துடும் அப்படின்னா 7 வந்துடும் சரியா இப்போ இது எப்படி எழுதிக்கலாம் 2 divided by 5 whole power 7 எழுதிக்கலாம் இல்லையா இப்போ அடிமான ரெண்டு பக்கமும் என்ன ஆயிடுச்சு சமமாயிடுச்சு அப்போ அடுக்கில் இருக்கிற ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம் n minus 1 equal to 7 ஸோ n is equal to என்ன வந்துடும் அப்படின்னா மைனஸ் 1 அந்த பக்கம் வந்து +1 வந்துடும் ஸோ n is equal to 8 அப்போ மொத்தம் இது எத்தனாவது உறுப்பாக இருக்கும்னா அந்த தொடர் வரிசையில் 8வது உறுப்பாக இருக்கும் சரிங்களா சரி கவனிங்க இதுக்கும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் நம்ம போகவே தேவையில்லை சரியா ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5, 2 அடுத்து 4/5 அடுத்தது 8/25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு இந்த கொஸ்டினை பார்க்கும்பொழுது இதோட பொது விகிதம் என்னன்னு தெரிஞ்சுன்னா 2/5 அப்படின்னு தெரிஞ்சிடும் T2 divided by T1 போட்டோம்னா பொது விகிதம் 2 அப்போ மேலே உள்ள நம்பர் எல்லாத்தையும் 2ஆல் பெருக்கணும் கீழே டினாமினேட்டரில் 5ஆல் பெருக்கணும் இப்போ அடுத்த உறுப்பு இது 4வது உறுப்பா அடுத்தது 8 2ஆல் பெருக்கணுமா 8 2 16 25 × 5 என்ன வந்துடும் அப்படின்னா 125 திரும்ப 16 2ஆல் பெருக்குனா 32 125 திரும்ப எதால் பெருக்கணும்னா 5ஆல் பெருக்கும் 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 625 திரும்ப 32 எதால் பெருக்க போகிறோம் அப்படின்னா 32 எதால் பெருக்கும் 2ஆல் பெருக்கும் 64 வரும் 625 எதால் பெருக்கணும் 5ஆல் பெருக்கணும் 5ஆல் பெருக்கணும்னா 5 600 3000 5 25 125 3125 வரும் சரியா இது வரலையும் நம்ம 7வது உறுப்பை தான் கண்டுபிடிச்சிருக்கோம் நமக்கு எதை கண்டுபிடிக்கணும் இது எத்தனாவது உறுப்புன்னு தான் கேட்குறான் 128 divided by 15620 இப்போ 64 2ஆல் பெருக்குனா 128 divided by இந்த 3125 5ஆல் பெருக்கணும் ஏன்னா நியூமரேட்டரில் 2ஆல் பெருக்கணும் டினாமினேட்டர் 5ஆல் பெருக்கணும் 3125 திரும்ப 5ஆல் பெருக்கணும் 5 3000 என்ன வந்துடும் 15000 சரியா 5 125 அதை பெருக்கணும்னா என்ன வந்துடும்னா 625 வந்துடும் ஸோ 15625 ரொம்ப சிம்பிளா இது 8வது உறுப்பு அப்படின்னு சொல்லலாம் இதானே 8வது உறுப்பு இது 1 இது 2 இது 3 4 5 6 7 இது 8வது உறுப்பு இந்த ஃபார்முலாலாம் போடணுங்கிற அவசியம் இல்லை அடுத்தது 1 + 2 + 3 + and so on plus n equal to lambda எனில் 1³ + 2³ + 3³ + and so on plus n³ இன் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவரை நம்ம கூட்டுத்தொடர் வரிசை பெருக்குத்தொடர் வரிசை பார்த்தோம் இப்போ இந்த சிறப்பு தொடர் வரிசைகள் சொல்லுவோம் சரியா அதாவது முதல் இங்கே கொடுத்துருக்கு என்னன்னா முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ முதல் n இயல் எண்களோட கணங்களின் கூடுதல் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க நமக்கு முதல் n இயல் எண்களின் கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும் அதாவது இது இருக்கு இல்லையா இது முதல் n இயல் எண்களோட கூடுதல் அதுக்கு ஃபார்முலா என்னது n × n + 1 divided by 2 ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க லாம்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இது கேட்குறது என்னது முதல் n இயல் எண்களோட வர்க்கங்களின் கூடுதல் 1³ 2³ + 3³ அப்போ இந்த 1³ + 2³ முதல் n இயல் எண்களோட கணங்களின் கூடுதல்ங்கிறத அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா n × n + 1 divided by 2 whole squared அப்படின்னு எழுதுவோம் சரியா இந்த n × n + 1 divided by 2 தான் இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க லாம்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு பதிலாக நம்ம லாம்டா அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டு பவரில் என்ன இருக்குது 2 இருக்குது ஸோ ஆன்சர் என்னன்னு எழுதிடலாம் அப்படின்னா லாம்டா ஸ்கொயர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 1³ + 2³ + 3³ and so on என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1296 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இப்போ இதுவும் என்ன அப்படின்னா முதல் n இயலன்களோட கணங்களின் கூடுதல் அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n × n + 1 divided by 2 whole squared சரியா ஹோல் ஸ்கொயர் சரியா ஈக்குவல் டு என்ன வரணும்னு சொல்கிறான் 1296 வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த பக்கம் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிக்கிறோம் n × n + 1 divided by 2 ஈக்குவல் டு √1296 அப்படின்னு எழுதிக்கிறோம் ஸோ n × n + 1 divided by 2 ஈக்குவல் டு 1296ங்கிறது ஒரு முழு வர்க்க எண் இதோட வர்க்க மூலம் என்ன அப்படின்னா 36 இதோட வர்க்க மூலம் என்ன அப்படின்னா 36 சரியா ஸோ இப்போ n × இந்த n உள்ள பெருக்கலாமா n × n என்ன வந்துடும் அப்படின்னா n² n × 1 + n ஈக்குவல் டு 2 36 என்ன வந்துடும்னா 72ன்னு வரும் இதை உள்ளே கொண்டு வந்தோம்னா n² + n - 72 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும் சரியா இப்போ இந்த 72 ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம் எந்த ரெண்டு நம்பரால் பெருக்கும் பொழுது -72 வரணும் அதே நேரத்தில் ரெண்டு நம்பரை கூட்டினாவோ கழிச்சாவோ +n வரும் அதாவது +1 வரும் ஸோ இப்போ 8யும் 9யும் எடுத்துக்கலாம் இல்லையா 8யும் 9யும் பெருக்குனா 72 வரும் ஆனால் என்ன 72 -72 வரும் அதே நேரத்தில் இந்த ரெண்டு நம்பரை கூட்டினாலோ கழிச்சாலோ இங்கே +1 வரணும் அப்போ எந்த நம்பருக்கு மைனஸ் கொடுப்போம் அப்படின்னா சின்ன நம்பருக்கு மைனஸ் கொடுத்துருவோம் 9ல் 8 மைனஸ் பண்ணோம்னா இங்கே 1 அப்படின்னு வந்துடும் 9 8யும் பெருக்கணும்னா 72 மைனஸ் இருக்கிறதால -72 அப்போ ஒரு காரணி n - 8 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதும் இன்னொரு காரணி n + 9 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதும் அப்போ n = இங்கே 8ன்னு கிடைக்கும் ஆனால் இங்கே +9ங்கிறது அந்த பக்கம் போது -9 வந்துறதால இந்த காரணம் என்ன பண்ணிக்க மாட்டோம்னா எடுத்துக்க மாட்டோம் ஸோ இப்போ எத்தனை உறுப்புகளை கூட்டினாலும் 1296 கிடைக்கும் அப்படின்னா
8 உறுப்புகளை கொண்டார். இந்த கொஸ்டினுக்கும் கவனிங்க, இவ்வளோ தூரம் போட தேவையில்லை. எனக்கு கியூப் நம்பர்ஸ் நல்லா தெரிஞ்சால் போதும். 1, அடுத்தது 2 கியூப் என்ன வந்துடும் அப்படின்னா 8, 3 கியூபு 27, 4 கியூபு 64, 5 கியூபு 125, 6 கியூபு 216, 7 கியூபு 343, 8 கியூப். இப்போ இது வரையும் கூட்டி பாருங்களேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக கூட்டி பார்த்தா கூட எனக்கு என்ன வராதுன்னா இந்த 1296 வருது. இந்த 350ன்னு கூட வச்சுக்கோ. 350 + 200 550, 550 650, 675, அங்கே ஒரு 50 கூட்டுறோம். ஸோ 600 700க்குள்ளே தான் இது வரும். ஆனால் நமக்கு என்ன வரும்னா 1296. அதனால் 8 கியூபையும் சேர்த்துக்கப்புறம் 8 கியூப் இருக்கு இல்லையா, 8 கியூப் என்ன வந்துன்னா 512 அப்படின்னு வந்துடும். சரியா? இப்போ இந்த 100 மட்டும் நான் கூட்டுறேன் பாருங்க. 5 3 8, 8 2 10, 10 1 11, 1100 கிட்ட வந்துடுது. பாக்கி உள்ள இந்த இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா கண்டிப்பாக 196 வரப்போகுது. ஸோ இப்போ இப்படியே ஆன்சர் என்ன பண்ணிடலாம்னா ஆன்சர் எழுதிடலாம். இந்த ஃபார்முலா தேவை. சரி, 1296. ஸோ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குன்னா 8 உறுப்புகளை கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த 1296 கிடைக்கும். ஸோ இதோட இந்த 25 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை பார்த்தாச்சு. கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வரும். சரியா? தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.